Hi everyone, welcome back to the channel. In class 12 determinants oda PYQ series பார்க்குறோம். So இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. CBSE 12th இருந்தா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பிசிக்ஸ், மேக்ஸ் எல்லா क्वेश्चंसும் டிஸ்கஸ் பண்ணுவோம். So determinantsல ஃபர்ஸ்ட் MCQ இது 2023ல கேட்டிருக்காங்க. determinants என்ன பண்ணுவோம், எடுத்தவனே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கணும். இப்போ 2 இங்க இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இந்த ரோ இந்த காலமை ஃபர்கெட் பண்ணிட்டோம்னா மீதி 4 நம்பர் நானா இருக்குன்னு பாருங்க. 1181 சரியா. இப்போ நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே இருந்துச்சுல, அந்த மைனஸ் கன்ஃபார்மாக போட்டுக்கணும். -7 இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோவையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா ரிமைனிங்னா இருக்கும் 1 1 10 1. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நம்பர் வந்து 1 சரியா. 1 இப்போ எதை கேன்சல் பண்ணோன்னா இந்த ரோ இந்த காலம் கேன்சல் பண்ணிடணும். அப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் 1 1 10 8. ஸோ இப்போ இந்த 4 நம்பர் இங்கே இருக்குல்ல, ABCD எனி நம்பர் இருக்கட்டும். இப்போ இதோட ப்ரொசீஜர் வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம், AD மைனஸ் CB சரியா. ஸோ இதில் ஒரு ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுருங்க, இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று மைனஸ் இருந்தாலே அந்த இடத்துல மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். சப்போஸ் 1 1 -1 2 இருக்குன்னா ஸோ இது 1 × 2 2ன்னு வந்துடும். -1 × -1 வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும் சரியா. ஸோ அப்போ நீ போடும் போது இது ரெண்டுத்துல எதனா ஒன்று மைனஸ் இருந்தாலே அந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ எதனா பண்ணலாம் பாருங்க, 2 × 1 1s are 1 -8 -7 × 1 -10 + 1 × 1 × 8 8 -10. அப்போ 2 × 1 - 8 வந்து -7 -7 × -9 + 1 × 8 - 10 வந்து -2. 7 2s are 14 -14 minus plus 7 9s are 63 minus 2. அப்போ 14 2 16 -16 63. அப்போ இது என்ன ஆகும், 5 ஆகிடும். இது என்ன ஆகிடும், 4 + 3 7. 5ல் 1 போச்சுன்னா 4 47. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டாங்க, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. ஸோ எப்பவுமே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். ஆல்ஃபா அப்படின்னும் போது இந்த 4 நம்பர் வரப்போதா, நான் ஸ்ட்ரெயிட் 2 1 4 1 வரப்போகுது. -3 பண்ணால் 1 1 1 1 4மே 1ன்னு வரப்போகுது. இப்போ +4ன்னு கொடுத்தேன்னா 1 2 1 4 சரியா. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 2 1s are 2 -4 -3 × 1 -1 + 4 × 4 -2 ஓகேவா. ஸோ இது வந்து 2 - 4 வந்து -2 ஆல்ஃபா +1 -1 0 என்டையர் டேர்ம் 0 ஆகிடும். 4 - 2 2 2 4s are 8 = 0. அப்போ இது அந்த சைட் போச்சுன்னா 8 = 2 ஆல்ஃபா. ஆல்ஃபா is equal to 8/2. 2 1s are 2 4s are ஆல்ஃபா is equal to 4. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்களா, A³ டிட்டர்மினன்ட் வந்து 27 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மினன்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூனா வரும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோமா, α² - 4. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இவங்க இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஏன் கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A³ 27னா அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ A3 இப்படி இருக்கலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அந்த 3யை வெளியில் போட்டுக்கலாம். அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ வந்து 27 கொடுத்துருக்காங்களா. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A³ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 27 கொடுத்துருக்காங்களா. அப்போ இதை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மட்டும் வேணும்னா √27 அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா. உள்ள 3 இருந்தாலும் வெளியில் 3 இருந்தாலும் ஒன்று தான். அதான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த பவர் 3 உள்ள போட்டாலும் ஒன்று தான், வெளியில் போட்டாலும் ஒன்று தான் சரியா. ஸோ இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 இப்படியா, இதை ஏ டிட்டர்மினன்ட் ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தான். அதனால் A³ அவங்க கொடுத்தது A³ உள்ள இருந்துச்சு, அதை நான் வெளியில் போட்டேன். இப்போ இந்த க்யூபும் நம்மளுக்கு போனோம். க்யூப் போனோன்னா என்ன பண்ணோம், க்யூப் ரூட் எடுக்கணும். அதுதான் இங்கே பண்ணியிருப்பேன். டேக் க்யூப் ரூட்டுன்னு புரிஞ்சா பாரு. டேக் க்யூப் ரூட் எடுத்தனா இந்த க்யூப் வந்து இந்த சைடு ரூட்டுன்னு வந்துடும். அப்போ 27 நம்ம எப்படி ஆகலாம்னா 3 9s are 3 3s are. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ 3³ பவர் க்யூப் ரூட்னா 1/3ன்னு போடுவோம். இந்த 3 அந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 3. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A3 இது வந்து 2.
ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலாவில் இதை வச்சே போட்டோம். நெக்ஸ்ட்டு இதை வச்சு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஈக்குவேட்டிங் 1 and 2 ஈக்குவேட்டிங் 1 and 2 பண்ணோன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 3 வந்து இந்த 4 அந்த சைடு வந்துச்சுன்னா +4 ஆகிடும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து 7. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு +or-√7. ஆப்ஷன் டி கரெக்ட். இப்போ இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் போட்டுக்கணும். 5 போட்டோன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோமா? 2x ரெண்டுத்தில் எதனா ஒரு மைனஸ் இருந்தாலே அதை ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். 6 3s are 18. கன்ஃபார்மாக இங்கே மைனஸ் வரும். -3 × இதுவும் பண்ணுவோம். 7 2s are 14. ரெண்டு மைனஸ் தான் ப்ளஸ் ஆகிட்ருக்கும். இங்கேயும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 9s are 27. -1 இருக்குது. 6 7s are 42. -42 -9x டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் இது 0ன்னு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பாருங்கள், y + k இருக்கா, இதை a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணனா a² + b² + 2yk -y². இப்போ இந்த -y அப்படியே இருக்கட்டும். இதை இதுக்கு பண்ணனா y² + yk நெக்ஸ்ட்டு -y² + y இன்ட்டு இதை y² மைனஸ் இதுக்கு மல்டிபிள் பண்ணுவோமா? -y² - yk. சரியா? அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதை என்ன பண்ணலாம் பாருங்கள், +y² - y² இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதை எடுத்து இதுக்கு பண்ணணும். அப்போ y இன்ட்டு k² yk² ப்ளஸ் y இன்ட்டு 2 அது 2y² k ஆகிடும். இப்போ அதே மாதிரி இதை எடுத்து இதுக்கு பண்ணுவோமா? k இன்ட்டு k² k³ ஆகிடும். k இன்ட்டு 2yk வந்து 2yk² ஆகிடும். இப்போ இதை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். y² k ஆகிடும். இங்கேயுமே மைனஸ்ஸு இதை பண்ணும்போது y² k ஆகிடும். இது -y² k -y² k 2 -2y² k இருக்குது. இது +2y² k இருக்குது. இதுவும் கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ மீதி டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள். 2yk² yk² அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3yk² + k³. இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக k² எடுத்தோன்னா 3y + k. ஆப்ஷன் எங்கே இருக்குது? டி. ஆப்ஷன் டி கரெக்ட். இப்போ இதெல்லாம் ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்களா? ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 ஃபேக்டோரியல்னால் 1, 2 ஃபேக்டோரியல்னால் 2, 3 ஃபேக்டோரியல் வந்து 3 × 2 × 1. அப்போ 3 2s are 6. 4 ஃபேக்டோரியல்னால் 4 × 3 ஃபேக்டோரியல் கூட போட்டுக்கலாம். அப்போ 4 × 6 4 6 are 24. 5 ஃபேக்டோரியல்னால் 5 × 4 ஃபேக்டோரியல் போடலாம். அப்போ 5 × 4 ஃபேக்டோரியல் 24. 24 × 5 பண்ணனா 5 4s are 20, 5 2s are 10, 12 120. சரியா? ஸோ இப்போ இதை மேட்ரிக்ஸாக மாற்றிட்டு வரும். அப்போ 1 ஃபேக்டோரியல்லாம் 1 தான். 2 ஃபேக்டோரியல் எவ்வளோ? 2 தான். 3 ஃபேக்டோரியல் 6. 2 × 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 2 இதோட வேல்யூ 2 2 × 2 4. 3 ஃபேக்டோரியல் வந்து 6. அப்போ 6 × 3 3 6 are 18. 4 ஃபேக்டோரியல் வந்து 24 24 × 4 24 × 4 பண்ணனா 4 4s are 16 4 2s are 8 9 96. 3 ஃபேக்டோரியல் 6 4 ஃபேக்டோரியல் 24 5 ஃபேக்டோரியல் 120. சரியா? இப்போ என்ன பண்ணோம்? ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு போட்டுக்கணுமா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டோன்னா இந்த 1 இன்ட்டு இதுவும் போயிடுச்சுன்னா இந்த 4 நம்பர் வரும். அப்போ 18 × 120 18 12 × 18 கூட போட்டு 0 போட்டுக்கலாம். 8 2s are 16 8 1s are 8 9 12 6 9 10 11 1 2 அந்த 0 வந்துடும். 2160 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணனா வந்துடும் 96 × 24. 4 6 are 24 4 9s are 36 38 2 6 are 12 2 1 2 9s are 18 19 4 10 1 10 13 1 2. சரியா? 2 -2 3 0 4 -2 × 4 12s are 12 × 4 8 48 480 480 -96 × 6 96 × 6 6 6 are 36 6 9s are 54 54 × 54 + 3 7 57 576 576 + 6 ஃபேக்டோரியல் 6 தான் இது 6 × 24 × 4 24 × 4 பண்ணனா 4 4s are 16 4 2s are 8 96 96 minus 18 × 6
6 6 6 are 36, 6 8 are 48, 6 1 are 6 plus 4 10, 108, 108. இது ரெண்டுத்தையும் இப்போ மைனஸ் பண்ணனா மைனஸ் 144 வரப்போகுது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா நான் வரும் பாருங்க, 576ல் 480 போச்சுன்னா 6, இது 4னே வரும். இங்கே 80 96 2 7 96. ஸோ 2 into 96 ப்ளஸ் 6 into இது ஒரு வந்து 12 வரும், -12 வரும். சரியா? இப்போ இதுவுமே இங்கன்னா அது பெரிய நம்பர் இதான், -96 தான் இருந்திருக்கும். 144 96 into 2 பண்ணனா 12 18 19 192 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 192. இது 6 12 are 72. இப்போ 72வும் 144ம் ஆட் பண்ணனா 6 11 1 2 16 -216 ப்ளஸ் 192 பண்ணனா 4 1 1 9 10 24 -24. ஸோ அப்போ பெரிய நம்பரு -24, ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3, ஆர்டர் 3னா n வந்து 3 cross 3 இருக்க போகுது. such as a square equal to 3a, find the determinant of a. இதுக்கு ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டினா, டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் kனா டிட்டர்மினன்ட் ஆஃப் a அந்த பவரை வெளியில போட்டுக்கலாம், இது ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி k டைம்ஸ் ஆஃப் a டிட்டர்மினன்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த k வந்து டிட்டர்மினன்ட்ல இருந்து வெளியில எடுக்கும்போது k டைம்ஸ் n, nன்றது ஆர்டரு டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ஞாபகம் வச்சுங்க. k டைம்ஸ் ஆஃப் a டிட்டர்மினன்ட்டை அந்த k-வை வெளியில எடுக்கும்போது k பவர் n வந்துடும். சரியா? இப்போ இதை டேக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆன் போத் சைடு எத்தனா a ஸ்கொயர் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் 3a. இப்போ இந்த இதான் k தான் 3 மாதிரி, இந்த 3யை வெளியில எடுக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆயிடும்னா, இந்த 3 வெளியில வந்துடும், அந்த பவர் n, இது 3 ஆர்டர் 3ல, அப்போ 3 பவர் 3 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு வந்துடும். அப்போ a ஸ்கொயர் டிட்டர்மினன்ட்டை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டிட்டர்மினன்ட் வெளியில போட்டுக்கலாம், உள்ள பவர் இருந்துச்சுன்னா வெளியில போட்டுக்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3³ வந்து 27 டிட்டர்மினன்ட் ஆஃப் a. அப்போ ஒரு டிட்டர்மினன்ட்டும் ஸ்கொயரும் போயிடும், அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு 27. அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தரணும். k வந்து உள்ள இருந்துச்சுன்னா வெளியில போட்டுக்கலாம், அப்புறம் k டைம்ஸ் ஆஃப் a டிட்டர்மினன்ட் வெளியில வரும்போது வெளியில எடுத்துனா அதோட பவர்ல ஆர்டர் வந்துடும். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணினா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். the roots of the equation. இப்படி ஸ்டேட் கோடு கொடுத்தாங்கன்னா டிட்டர்மினன்ஸ் அப்படின்னும் போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்தனா இது ரெண்டும் வரப்போதா, 1 into x x, 0 into anything 0 ஆகிடும். இதுவும் 0 போட தேவையில்ல, ப்ளஸ் 8 into இதுவும் 0 0 -2 ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. எக்ஸ் ஸ்கொயரு -16 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -4, ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3, n வந்து 3. சரியா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 5 கொடுத்துட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் 2a டிரான்ஸ்வர்ஸ், இதோட வேல்யூ கேட்குறாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் a டிரான்ஸ்வர்ஸும் சேமாக தான் இருக்கும். அப்போ இதை வந்து 2a டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். போன சம்மில் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டியை தான். இந்த 2 வெளியில் எடுக்கணும் அப்படின்னா 2 வெளியில் எடுக்கும்போது இதோட பவர் ஆர்டர் எத்தனை ஆர்டரோ அதை பவரில் போட்டணும். அப்போ 2 பவர் 3 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அவங்களே கொடுத்துட்டாங்க. 2³ into 5, 2³ வந்து 8 into 5 40. அப்போ இதோட ஆன்சர் வந்து 40. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இஃப் ஏ இஸ் த ஸ்கியூ சிமெட்ரி மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா a டிரான்ஸ்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -a அப்படின்னு வரப்போகுது. a டிரான்ஸ்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -a, அதான் ஸ்கியூ சிமெட்ரி மேட்ரிக்ஸ். ஆர்டர் வந்து 3. தென் வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் a. சரியா? டிட்டர்மினன்ட் ஆஃப் a கேட்டிருக்காங்க. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனுக்கே டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். a டிரான்ஸ்வர்ஸ் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a டிட்டர்மினன்ட். a டிரான்ஸ்வர்ஸுக்கும் ஏக்கும் அதே டிட்டர்மினன்ட் ஆஃப் a டிரான்ஸ்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவே இருக்கும். அப்போ இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவே போட்டுக்கலாம். இப்போ இதை -1 into a டிட்டர்மினன்ட் அப்படின்னு எடுக்கிறேன்.
இப்போ இந்த -1 வெளியில் எடுக்கணும்னா -1 அதோட ஆர்டரை பவரில் போட்டுக்கணும் 3 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இதுவே என்ன ஆகிடும் -1 கியூப் -1 தான் வரும் மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இந்த -a இந்த சைடு எடுத்துன்னு வரும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இந்த -1 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வரும். 2 டைம்ஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0/2 0. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. இஃப் ஏ இஸ் த 3x3 மேட்ரிக்ஸ், அப்போ n வந்து 3, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. தென் வேல்யூ ஆஃப் 3 டைம்ஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவா, இந்த 3 வெளியில வரும்போது 3னே போட்டுப்ப, அந்த பவர் n-னா 3 n3 அந்த 3 இங்க போட்டுப்ப இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. 3 3s are 9, 9 3s are 27. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 8. 27 into 8, 7 8s are 56. 8 2s are 16 plus 5, 11 20 121 216 216. Option D correct.